வெபம் டிவியின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் வெபம் டிவியின் தாயின் மடியில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இவர் குருவானவராக போகும் முன்ன சொல்கிற நேரம் அது உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறிச்சு. நீங்கள் ஒரு மகனை ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு இருந்தீங்க. அது நிறைவேற போகிறன்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கிடைக்கும் இந்த இது வந்ததோட இவர் என்னிட சொன்னார். அதுவும் அவர் கொஞ்சம் சந்தேகமாக போயிட்டு இவர் எனக்கு அந்த கடிதத்தை பற்றி எனக்கு என்னமும் தாய்க்கு சொல்லியிருக்கிறார் போல், அதான் போல் தாய் வந்திருக்கிறா கூட்டி கொண்டு போகணுன்னு வந்து அவர் நினைச்சிருக்கிறார். ஆனால் எனக்கு தெரியாது, இந்த கடிதம் வந்ததும் தெரியாது. இவர் இந்த பாரன் இருந்தால் முஸ்பாத்தியாக சொல்லி கொண்டு வந்தார். அப்போ நான் சொன்னேன், வேணாம்ப்பா வேணாம், நமக்கு அந்த ஆசையெல்லாம் வேணாம், காசு என்னத்துக்கு நமக்கு தேவையில்லை. ஆனால் 7 பேரில் ஒரு ஆள் நான் குறுமடத்தில் கடவுளுக்கு தொண்டு செய்ய விட்டது தான், நீங்கள் அதை விட்டு விலக வேணாமன்ட்டு சொன்னது உண்மை. அதை ஒன்று நடந்திருக்குது. மற்றது படிப்பும் கூடத்தான் அவருக்கு 2 தடவை டபுள்எம்ஏ பட்டம் எடுத்தார். இவர் சொல்லுவார் அம்மா இப்படி அம்மா நான் இப்படி 2 தடவை எனக்கு பட்டம் தந்திருக்கிறாங்க, நான் இப்போ என்னை கூப்பிடுறாங்க அக்கௌண்டருக்கு அரசாங்கத்தால், நான் போனேன்டா மாதம் இவ்வளவு சம்பளம் எடுப்பேன் என்றெல்லாம் சொன்னார். நான் சொன்னேன், ஐயோ அப்பா வேணாம், நமக்கு அந்த காசுகளை நான் எனக்கு வேணாம், நாங்கள் எப்படியோ நான் இப்படியே கஷ்டப்பட்டோ அதுகளை நான் வளர்த்து கொள்ளும் பிள்ளைகளை, நீங்கள் கடவுளுக்கு தான் தொண்டு செய்யணும்னு சொல்லி தான். இல்லாட்டி நான் இப்போ நல்ல வசதியாக இருப்பேன், இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, எனக்கு பணம் காசு வேணாம். ஆனால் அதை விட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா? சொல்லுங்க ஃபாதர், இப்போ உங்களை ஆரம்பிப்போம். ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது, எங்களோட பிள்ளைகளுக்கே எங்களோட மனுஷனுக்கு ஊராக்களுக்கோ இதை பற்றி நான் யாருக்குமே சொல்லுன்றதை தான் நான் சொல்கிறேன். நான் குறுமடத்தில் இந்த குறுப்படம் கொடுக்க போகிறாங்க, ஒரு அன்சதமே இல்லைட கையில், உண்மை இல்லை. தகப்பனுக்கு என்னென்னு தெரியாது. நான் யோசிக்கிற போகிற தம்பிகிட்ட கேட்குற ஒரு பொடியை எனக்கு தாழ்பாடில் குறுப்படம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு சாதி சனங்கள் எல்லாம் நிறைய வசதி வாடகை அதுகள் கொஞ்சம் வசதிகள் இருந்தது, எனக்கு ஒரு உதவியும் இல்லை. அப்போ நான் தம்பிகிட்ட போய் சொல்லுவேன், என்னப்பா செய்கிறது, என்ன செய்வா? இவரும் சொல்லுவார், அம்மா நீங்கள் சும்மா இருங்க அம்மா, பேசாதீங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லாதீங்க, நீங்கள் நாம் பேசாமல் போய் மடுவில் போய் எடுத்துக்கொண்டு வருவோம் ரகசியமாகன்னு சொன்னார் இவர். நான் சொன்னேன், அப்பயே மனசுக்குள்ளே எனக்கு ஆசை, அந்த ஒன்றும் இல்லைத்தானே கிட்ட. அவன் நான் யோசித்தேன், திட்டம் போட்டேன், மாதா கிட்ட மண்டாடினேன். என்ற மாண்ட குறிப்பிட்டம் இந்த அடுத்த வருஷம் இருக்குது. தாயே மாதா திருக்குடும்பமே, எனக்கு நீங்கள் தான் முன்னிக்கணும், நீங்கள் முன்னுண்டு எனக்கு ஏதாவது எனக்கு ஒரு நன்மை செய்யணும் நீங்கள் என்று சொல்லி நான் அவங்கள்ட்ட தான் மண்டாடினேன். தம்பி யாருக்கும் தெரியாது, எங்களோட வீட்லையோ இன்றைக்கு தான் சொல்கிறேன்னா யாருக்கும் தெரியாது. மனசுக்குள்ளேயே இந்த ஒரு வருஷம் அடுத்த வருஷம் குறிப்பிட்ட பிறப்போ இந்த ஒரு வருஷம் கோயிலுக்கு போனால் இதைத்தான் மண்டாடினேன். காணா ஒரு கல்யாணத்தில் இப்படி தசந்தி இந்த நேரம் நீங்கள் தானே செய்தீங்களே, அது மாதிரி எனக்கு உதவி செய்யுங்கம்மா, எனக்கு ஒரு இதே மனதுக்கு மண்டாடி கொண்டு தான் இருந்தேன். நான் இருந்து குறிப்பிட்டம் வந்தது. குறிப்பிட்டம் வந்ததுண்டா நான் அந்த நம்ப மாட்டீங்க, அந்த நேரத்தில் ஒரு ஆள்கிட்ட போய் கொஞ்சம் காசு கடன் வேண்டினேன். கடன் வேண்டி நான் தான் முன்னிக்க, இவருக்கு தகப்பனுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாது. அவர் நீங்கள் தான் முன்னிலையிலேருந்து எல்லாம் செய்தானீங்க. நான் தான் ஒரு இடத்து இவர் சொன்னார், ஒன்றும் செய்ய தேவையில்லம்மா, நான் பேசாமல் போய் நான் மடுவில் எடுத்துக்கொண்டு வாரேன்னு ஒருவருக்கும் சொல்லாதீங்க என்று சொன்னார். எனக்கு மனம் கேட்கல. நாங்கள் மாதா கிட்ட தான் அதான் சொன்னேன், நான் புதுமை காட்டினவன்னு சொன்னேன். நான் அதை மாதா கிட்ட தான் அந்த ஒரு வருஷம் குறிப்பிட்டேன். வருமளவுக்கும் நான் கோவிலில் போனேன், அவங்கள்ட்ட தான் பாரம் கொடுத்தேன். அவங்களாக மண்ணுண்டம்மா, எனக்கு ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் காசு கடன் வேண்டி செய்தேன். ஆனால் நான் செய்த மாதிரி அங்கே தாழ்வாட்டில் யாருமே செய்யலை. குறிப்பிட்டதுக்கு அவ்வளவு மாதிரி உதவியும் இல்லை, ஒரு உதவி. நான் எங்களோட பிள்ளைகளெல்லாம் சின்ன சின்ன ஆக்கள், எத்தனை வருஷம் இப்போ 27 வருஷம் குறிப்பிட்டம் எடுத்து ஒரு உதவியும் இல்லை, தகப்பன உதவியும் இல்லை. பிள்ளைகளும் சின்ன ஆக்கள், நானே முன்னுண்டு. அங்கே பாதராக இருந்தார், ஹொல்மன் பாதர்ன்னு சொல்லி, அவரும் கோவிலில் இருந்தார். அவர்கிட்டையும் போய் சொன்னேன் இப்படி சங்கதி. அவரும் இப்படி கூட்டத்தால் தாழ்வாழில் இளைஞர் ஒன்றியம் அப்படி இப்படி கூட்டத்துகளால் எல்லாம் உதவிகள் செஞ்சேன்னா சதுர உதவி பெய்து எல்லா பேர குறிப்பிட்டதை விட மாடுத்தேன். அம்மா சொன்னாங்க, ஃபாதர் 27 வருடங்களாகுது நீங்கள் குருவானவராக்கி. உங்களுடைய அந்த முதல் நாள், திருநிலைப்படுத்தப்பட்ட நாள், அந்த அனுபவம், அந்த நாளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபாதர். தொடக்கத்திலே நான் இந்த வேளையிலே நான் வெபம் டிவியிலே பணியாற்றுகின்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன்.
என்றால் தாயின் மடி என்று சொல்லப்படுகின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியூடாக என்னை போன்ற குருக்களுடைய வாழ்வு பணி பற்றியும் மேலுமாக இன்னும் திருச்சபையிலே தேவ வளர்த்தல் பெருக வேண்டும் என்பதற்காக இந்த வேபம் டிவி செய்து வருகின்ற அற்புதமான பணிக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தையும் கொண்டிருக்கின்றேன். குருத்துவம் என்று சொன்னது இப்போ அம்மா சொன்னதை போல் அதுவும் நீங்கள் வச்ச அற்புதமான பெயர் வந்து தாயின் மடியில். அதில் முதலாவது பகுதி தான் அம்மா சொல்லியிருக்காங்க, என்னுடைய தாயினுடைய மடியிலே நான் தவழ்ந்து. இன்றைக்கி நான் திருச்சபையினுடைய அவனுடைய தாயின் மடியிலே இன்றைக்கி நான் சந்தோஷமான ஒரு குருவாக இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி இந்த முதல் நாள் இந்த குருத்து அனுபவம் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சொல்ல முடியாத ஒரு 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 சந்தோஷம். பாடல் பாடுவதே போல் மகிழ்ந்தடாய் மாநிலமே உந்தன் மண்ணின் என்று சொன்னால் ஒவ்வொரு குருவும் பிறக்கின்ற பொழுது அது வந்து திருச்சபைக்கு ஒரு அற்புதமான பிறந்த நாள். அப்போ என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு அமலமிரி தியாகிகள் சபையை சார்ந்த ஒரு குரு. அப்போ இந்த முதல் நாள் எனக்கு இந்த குருப்பட்டம் தருகின்ற பொழுது அங்கும் என்னுடைய அம்மா சொன்னதை போல் மன்னாரில் ஒரு வித்தியாசமாக ஒரு அனுபவம் எனக்கு. மன்னார் உண்மையில் ஒரு வறண்ட பூமி தான். ஆனால் அன்றைக்கு இன்னும் பெரிய திடீரென அன்றைக்கு பின்னேறந்தான். அதாவது 1997ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி பின்னேறந்தான் எனக்கு குருப்பட்டம். எங்களுடைய மன்னார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் காலஞ்சென்ற மேதகு ராயப்பு ஜோசப் அவர்கள் தான் எனக்கு குருவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அந்த நேரம் மன்னாரில் சரியான மழை பெஞ்சது. இறைவன் ஆசீர்வதித்தார். சரியான எனக்கு அந்த நேரம் எனக்கு உண்மையில் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ள வித்தியாசமான அனுபவங்கள் தான் சரியான மழை பெஞ்சது. அதிலிருந்து எனக்கு இந்த குருத்துவத்துக்குள்ள எனக்கு ஒரு சந்தோஷம். எல்லாரும் சொன்னார்கள், ஐயோ முத்து ஃபாதர் இன்றைக்கு கூட நாங்கள் இவனாலும் மன்னாரில் சரியான ஒக்கையில் இருந்தோமே, இன்றைக்கு கூட குருப்பட்ட இன்றைக்கு மழை பெய்கிறது என்று சொல்லி ஆக்கள் சந்தோஷப்பட்ட பொழுது எனக்குள்ள அந்த முதலாவது அந்த குருத்துவ அந்த நாளில் அபிஷேக நாட்டிலே எனக்குள்ளேயே என்னை பற்றி கடவுள் எனக்கு ஏதோ சொல்லுகிறார் எனக்கு என்று சொல்லி ஒரு ஒரு பணி வாழ்வை எனக்கு தந்திருக்கிறார். அந்த மழையாக கடவுள் எனக்கு பொழுது ஆசீர்வாதம் வந்து எனக்காக அல்ல, மாறாக என்னுடைய மக்களுக்காக என்று சொல்லி அன்றைக்கே கடவுள் எனக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு ஆசையை தூண்டினார். அப்போ அன்றிலிருந்து நான் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நான் குருவாக வந்து இன்றைக்கு 27 ஆண்டுகளில் நிற்கிறேன். எனக்கு இப்போ வயசு 54. ஆனால் நான் 27 வருடங்கள் ஒரு சாதாரண இந்த உலகத்திலே தாயின் மடியில் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஏனே 27 ஆண்டுகள் நான் திருச்சபை தாயினுடைய மடியிலே ஒரு நல்லொரு குருமகனாக இருக்கிறேன். அதை நினச்சி எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கேன். நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, எனக்கு 2022ஆம் ஆண்டு என்னுடைய ஜூபிலி 25வது ஜூபிலியில் எனக்கு அம்மா சொன்ன மாதிரி எனக்கு இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதில் முதலாக காரணம் அம்மா சொன்னது பாலி நான் குடும்பத்திலேயே வறுமையை அனுபவித்தவன். கடவுள் எனக்கு அற்புதமான கொடைகளை தந்திருக்கான், ஞானம் புத்தி அறிவு என்று சொல்லி எனக்கு தந்தது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் கடவுள் அம்மா சொன்ன மாதிரி ஒரு கடவுள் என்னைய ஒரு சோதனைக்கு மாதிரி நான் அப்படி தான் நினைச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் அந்த என்னுடைய அந்த குருத்துவம் மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். நான் அந்த பிரசங்கத்தில் சொன்னது தான், ஆண்டவரே எனக்கு இன்னொரு பிறப்பு இருக்குது என்று சொல்லி எனக்கு நான் படித்திருக்கிறேன். ஆனால் அப்படியே ஒரு பிறப்பு இருந்தால் நான் மீண்டும் என்னுடைய அமலமிரி தியாகிகள் சபையிலே குருவாக வர வேண்டும் என்பது தான் என்னுடைய இப்பவும் ஆசையாக இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் நினைக்கிறேன். கஷ்டம் ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை நாங்கள் உண்மையாக பின்பற்றி வரணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையுடைய சிலுவைகளை கணவனாக அம்மா சொன்ன மாதிரி அம்மாவுக்கு சொல்ல முடியாமல் இருக்கலாம். இப்பொழுது நாங்கள் அனுபவத்தால் சொல்கிறோம். அதுதான் அம்மா ஒரு 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 மனைவியாக ஒரு தாயாக அவருடைய அழைப்பு சிலுவையை சுமப்பது அம்மா தான் நான் இன்றைக்கு சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கும் நிறைய இன்றைக்கும் இருக்குது சரியான சிலுவை. இன்றைக்கி நான் இன்றைக்கு வருகின்ற பொழுது என்னுடைய சிலுவை எனக்கு தெரியும். அதற்கு மேலாக என்னுடைய மக்கள் சுமக்கின்ற சிலுவை அது தாங்க முடியாது. எனவே அவர்கள் சுமக்குகின்ற பொழுதெல்லாம் எனக்குள்ள ஒரு உத்வேகம் வருகிறது. இப்போ நான் பட்ட கஷ்டம் இல்லை, நான் அம்மா சொல்லி கொண்டிருந்தாங்க, நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன், சில சந்தோஷமாக இருக்குது. நான் யுத்தத்தில் பிறந்த குழந்தை. நான் பிறந்த யுத்தத்தில்
படித்தது யுத்தத்தில், சுவாமியை உருவாக்கப்பட்டது யுத்தத்தில், முதல் என்னுடைய பணிகள் செய்வது யுத்தத்தில். அதனால் அதை பற்றியெல்லாம் எனக்கு நன்றாக அனுபவம் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் கடவுள் எங்களுக்கு, அது எங்களுடைய நாட்டு யுத்தமாக இருக்கலாம், அன்று என்னுடைய குடும்பம் சந்தித்த வறுமையாக இருக்கலாம், இவையெல்லாம் கடவுள் என்னை புடம் போட்ட விதம். என்னுடைய கஷ்டங்கள், ஏன்னா என்னுடைய கஷ்டம் இன்றைக்கு அம்மா கஷ்டம்லாம் சொல்லும் பொழுது அம்மா சொன்னது உண்மை. நான் இந்த நினைக்கும் பொழுது அப்போ எனக்கு அந்த என்னுடைய அந்த பிறந்த நாளை நான் பார்க்குறேன். அம்மா சொல்ல எனக்கு படித்த ஞாபகம் வருகிறது. எசாயா 49ஆம் அதிகாரத்தில். ஏன்னா நான் பிறந்தது 1969ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி, திருமுழுக்கு யோவான் பிறந்த நாள். அப்போ அந்த நாளில் எசாயா தன்னுடைய 49ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னே தேர்ந்தெடுத்து. நான் திருமுழுக்கு யோவானை பார்க்கவில்லை, என்னை தான் பார்க்க. அம்மா சொன்னாங்க, வயிற்றில் இருக்கும் பொழுது என்னை திடீர்னு வீட்டில் கஷ்டம் நிமித்தம் இன்றைக்கு அப்படித்தான் ஒரு தாயை நினைக்கிறார். ஐயோ, இந்த குழந்தைய நான் இந்த உலகத்தில் பிறப்பிப்பேனா, அது வாழுமா என்று சொன்னாலும் அப்படியான ஒரு ஆபத்திலே பாருங்கள் இருந்த பொழுதும் கூடி கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு இந்த இந்த மக்களுக்கு முன்னாக இன்றைக்கு மக்கள் பாருங்க குருத்துவத்தை புகழுகிறார்கள். இப்படி தான் இருந்தாலும் குருத்துவம் ஆண்டவருடையது, அது ஆண்டவருக்கு சொந்தமானது. ஏன்னா தன்னுடைய மக்களை வழிநடத்துவதற்காக ஆண்டவரை நாங்கள் குரு என்று சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு குருவும், நானும் அப்படித்தான். என்னென்னு சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஜேசு, அதாவது ஜேசு ஆண்டவருடைய குருத்துவத்திலே பங்கெடுக்கிறோம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அவரை போல நான் பேச வேண்டும், அவரை போல ஆள வேண்டும். அது மட்டுமல்ல, நான் அனுபவித்த ஜேசு ஆண்டவரை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகம் தருகின்ற கஷ்டமெல்லாம் நமக்கு தெரிவதில்லை. ஏண்டா இந்த உலகம் இப்படியெல்லாம் மக்கள் இன்றைக்கு நான் இன்று பணி செய்கின்ற மக்கள் கூடி படுகின்ற பாடுகளை படுகும் பொழுது நான் நினைக்கிறேன், இன்றைக்கு குருத்துவத்திற்கு நிறைந்த வேலை இருக்கிறது. அதனால் அடிக்கடி நான் குருத்துவத்தை பற்றி, என்னுடைய குருத்துவத்தை பற்றி யோசிக்கும் பொழுது நான் இறுதியாக நான் கொஞ்சம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாள். அப்போ எனக்கும் அந்த அவருடைய பண்புகள், கவிதை, சிறுகதை எல்லாம் நல்ல ஆர்வம் இருக்குது. கவிதை எழுதுவதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். நான் அப்போ குருத்துவம் என்று சொன்னால் என்னை பொறுத்த வரையில் நான் சொல்கிறேன்னா மக்களிடமிருந்து மக்களுடன் மக்களுக்காக வாழுகின்ற வாழ்வுதான் குருத்துவம். எனவே அந்த குருத்துவத்தில் ஏன்னா ஜேசு ஆண்டவர் ஒரு குரு, மேன்மை தங்கிய குரு. அப்போ அந்த குருத்துவத்தில் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், ஏண்டா அந்த ஆண்டவராக இருந்தும் பிலிப்பியர் திருமுகத்தில் எங்களுக்காக மனுஷனானார் அல்லவா. அப்போ ஏன் நான் அம்மா சொன்ன மாதிரி எனக்கு நல்ல படிப்பு ஜெஃப்னா கேம்பஸ் கிடைச்சது, எனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. ஆனால் இதெல்லாம் நான் இப்போ நினைக்கும் பொழுது இதெல்லாம் பெரிய தியாகம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரோமாபுரியிலே படித்திருக்கிறேன், ஆன்மீக இறையியல் படித்திருக்கிறேன். இந்தியாவிலே நான் சமூகியலில் எனக்கு நிறைஞ்சற்பட்டு தந்திருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சரியா வெளியேற்றுக்கு சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் போல் என்னடா முத்துஃபாதர் இப்படி இருக்கிறா படித்தவராண்டிங்களா என்ன படித்தவர், அதெல்லாம் பெருமை இல்லை. இன்றைக்கு நான் ஒரு சந்தோஷமான குருவாக இருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய வார்த்தையல்ல, மன்னிக்க வேண்டிய என்னுடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை என்னுடைய வார்த்தையினாலே சொல்லுகின்ற பொழுது அந்த நான் பிரசங்கம் பண்ணிக்கிருக்கிறேன், கொச்சு கிடைக்கலாம் அது பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பணி இறைவார்த்தை உடைப்பது தான். நான் இறைவார்த்தையை போதிக்கின்ற பொழுது மக்களை பார்க்கிறேன். மக்கள்லாம் வருகின்ற பொழுது மக்களுடைய முகங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் அல்லவா. மக்கள் பிரசங்கம் கேட்கின்ற பொழுது அப்படியே வாடிப்போய் இருப்பார்கள். ஆனால் அந்த ஆண்டவர் வார்த்தையை கேட்கின்ற பொழுது நான் என்னுடைய கண்ணாலே பார்க்கிறேன். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை தொடுகிறார். அப்போதான் பார்க்கிறேன் குருத்துவத்துடைய மகிமையை. அது என்னுடைய வார்த்தை அல்ல, அது ஆண்டவருடைய வார்த்தை. என்று சொன்னால் என்னுடைய சபை, OMS சபை, அதனுடைய விருதுவாக்கே ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் என்னை அனுப்பினார். அப்போ அடிக்கடி என்னுடைய உள்ளத்திலே அந்த ஏழைகள், ஏன்னா நான் பிறந்தது ஏழ்மையில், சில வேளை நான் அதை விட்டு போட்டு வெளியால் வந்திருந்தால் சில வேளை இந்த உலகத்தில் செல்வத்தில் போயிருக்கலாம். ஆனால் கடவுள் என்னை அப்படி அது என்னுடைய தியாகம் நான் சொல்லவில்லை. அழைத்த ஆண்டவர் சரியா என்னை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால் இன்றைக்கு குருத்துவத்தினுடைய என்னுடைய அந்த நோக்கம் என்று சொல்வதை விட கடவுள் என்னை எதற்கு அழைத்தார் என்று சொல்லி சிறப்பாக இன்றைக்கு நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லியிருக்கலாம். நான் பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன், சிறிய குடும்பத்திலே உருவாக்கின்றாக இருந்திருக்கிறேன்.
வெளிநாட்டுக்கெல்லாம் உருவாக்கின்ற பயிற்சிக்கு சென்றிருக்கிறேன். பெரிய குறுமடத்தினுடைய அதிபராக இருந்திருக்கிறேன். எங்களுடைய மறையறிஞர் குழுமத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறேன். வைத்தியசாலை யாழ் வைத்தியசாலையிலே ஆன்மீக குருவாக சிறைச்சாலையிலே எல்லாம் இருந்திருக்கிறேன். ஆனால் அதை விட நான் என்ன பார்க்குறேன் என்று சொன்னால், என்னுடைய குருத்துவத்திலே இயேசுவை பார்க்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு உயர்ச்சியிலும் நான் இயேசுவை பார்க்கிறேன். அதனால தான் பெருசு சொல்லுவேன். நான் ஒரு நாள் என்னுடைய மக்களுக்கு சொல்லவில்லை. மக்கள் வந்து என்ன சொல் முத்துஃபாதர் சோஸ்திரம், நான் சோஸ்திரம் என்று சொல்லப்படாது, நீ கிறிஸ்துவ புகழ் என்று சொல்லு என்று சொன்னால், நான் வந்திருப்பது சோஸ்திரம் வாங்கவில்லை, கிறிஸ்துவை தருவதற்காக. என்னுடைய மக்கள் எங்கே செல்கின்றார்களோ முத்துஃபாரை கண்டவுடன் தெரியாமல் கூடி சொல்லுவார்கள் கிறிஸ்துவ புகழ் என்று. அப்போ இப்படியாக கிறிஸ்துவை வாழ்வதும், அந்த வாழ்ந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுப்பதும், அந்த கொடுக்கின்ற பொழுது என்ன மக்கள் படுகின்ற சந்தோஷம், அதை பார்த்தோன்னே எனக்கு நிறைந்த சந்தோஷம். என்னுடைய துன்பம் எல்லாம் போய்விடுகிறது, என்னுடைய கஷ்டம்லாம் தெரிவதில்லை. இன்னொரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னன்னு சொன்னால், வலிமையாக நான் குரு, ஆக்கள் சொல்லுவார்கள் பூசை என்று சொல்லி. நான் சொல்லுவேன் அது பூசை தவறு, பூசை என்று சொல்லக்கூடாது, அது திருப்பலி என்று சொன்னால். இப்போ உதாரணமாக நான் நகைச்சுவையாக சொல்லவில்லை. நான் உங்களுடைய கலையகத்துக்கு வந்த பொழுது என்னை கொண்டு போய் ஒரு வகையான என்ன ஃபாதர் கொஞ்சம் கருப்பாக இருக்கு ஃபாதர் என்று சொல்லி எனக்கு மேக்கப் பண்ணாங்க. எனக்கு வாய்க்க முதல் தரம் மேக்கப். ஏன்னா இந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், நான் வந்தோடனே ஃபாதர் பவுடி விடுவேன். அப்போ எனக்கும் வாய்க்க விட்டார்கள். இன்னும் அங்கேருந்து கேட்குறா சிரிப்பாக பரவாயில்லை. ஆனால் நான் அம்மா சிரிக்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ திருப்பலி நான் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நான் அந்த பீடத்தை பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய டேபிள் மேசை வந்து திருப்பலி பீடம். அப்போ பீடம் ஒரு குருவுக்கு என்னென்று சொன்னால் அது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியிலே நான் திருப்பலி ஒப்பு கொடுக்கிற பொழுது என்னுடைய முகத்தை மட்டுமல்ல, என்னை முழுவதும் பார்க்குறேன், என்னுடைய கஷ்டத்தை பார்க்குறேன், என்னுடைய துன்பத்தை பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த பலியை நான் யாருக்கு ஒப்பு கொடுக்கின்றேனோ அந்த மக்களுடைய துன்பங்களை, வேதனைகளை, நோவுகள் எல்லாம் அந்த பீடத்திலே பார்க்கிறேன். அப்போ அந்த பீடத்தை பார்த்து, திருப்பலி பீடத்தை பார்த்து நான் ஆண்டவருக்கு அந்த அந்த இதை அந்த எங்களுடைய உண்மையான பிம்பங்களை, என்னுடைய பிம்பங்களை, என்னுடைய மக்களுடைய கஷ்டங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் நித்திய குரு அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறார். நான் ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, திருப்பலி முடிந்தவுடன் அதை எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு 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 குணப்படுத்தல் வருகிறது, ஒரு சுகம் ஏற்படுகிறது. அதுதான் அதனால் தான் சொல்கிறேன், இது பூசை அல்ல, அது திருப்பலி என்றால் இயேசு ஆண்டவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் தன்னை பலியாக்குகிறான். அதே போல் பலியை போக்குகின்ற நானும் என்னுடைய மக்களும் எங்களை உண்மையாகவே எங்களுடைய உண்மையான நிலை நாங்கள் மேக்கப் பண்ணிக்கிடுவாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை, மக்கள் வரட்டும் என்றால் அவர்கள் அதெல்லாம் அது முக்கியம். ஆனால் அதையும் தாண்டி கடவுளிடம் வருகின்ற பொழுது என்ன தங்களுடைய கஷ்டங்களை, தங்களுடைய நோய்களை, நோவுகளை அந்த பீடத்திலே, அதாவது குருவானவரும் தன்னுடைய ஒப்புக் கொடுக்கணும். நிச்சயமாக அங்கு உண்மையான ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது உண்மையான மாற்றம் ஏற்படுகிறது. நான் நினைக்கிறேன் என்னுடைய மக்கள் இனிமேல் திருப்பலி பூசை பார்க்க போகக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய திருப்பலி முடியும் பொழுது நான் சொல்லுவேன், திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. திருப்பலி வந்து ஒப்பு கொடுப்பது, அவர்கள் பார்ப்பதும் அல்ல, நான் வந்து வாசிப்பதும், அதெல்லாம் தவறு. ஆனால் இனிமேல் நான் நினைக்கிறேன், என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட நான் 27 ஆண்டுகளாக ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுக்கிறேன். அதாவது என்னுடைய மக்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பலியும் நான் சொல்கிறேன், அந்த திருப்பலியில் புதுமை நடக்காவிட்டால், திருப்பலியில் குருவானவராக எனக்கு மாற்றம் வராவிட்டால், பங்கெடுக்கின்ற என்னுடைய மக்களுக்கு அங்கு மாற்றம் வராவிட்டால், குணப்படுத்தல் வராவிட்டால், நிச்சயமாக எங்கு சென்றாலும் அது குணப்படுத்த முடியாது என்பதுதான் குருத்துவத்திலே என்னுடைய அனுபவம். நன்றி ஃபாதர், அருமையான தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபாதர், உங்களுடைய வெளிநாட்டு கல்வியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் கொஞ்சம் என்று சொன்னபடி எனக்கு உண்மையில் இந்த கேள்வி எனக்கு உண்மையில் எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. நான் சொல்லுகிறேன், உண்மையில் நான் சிறுவனாக இருந்த பொழுதே கடவுள் எனக்கு நிறைந்த கல்வி ஞானத்தை தந்திருக்கிறார். அதுவும் வழியை நான் சொல்வதும் இல்லை. இப்படி குருவாக வந்து விட்டுத்தான் போகணும்னு எனக்கு அவசியம் இருக்கும். என்றாலும் ஒரு தேவைக்காக திருச்சபை தாய் எங்களை அனுப்புகிறாள். ஆனால் அங்கு நான் போய் உண்மையில் அது எங்களுடைய ஓய்மை சபையினுடைய எங்களுடைய தாய் வீட்டெல்லாம் தங்கியிருந்தேன். அற்புதமான அனுபவம், நான் சந்தோஷமாக இருந்தேன்.
என்னுடைய உலகத்தில் உள்ள பல அமல்வர் தியாகிகளை சந்திப்பதற்கான அனுபவம் இருந்தது. அது மட்டுமல்ல, நான் படித்த பாடம் வந்து ஆன்மீக அறிவியல், ஸ்பிரிச்சுவல் தியாலஜி. எனக்கு ஸ்கிரிப்சர், அதாவது பைபிள் இறைவார்த்தை படிக்கத்தான் விருப்பம். என்றாலும் என்னுடைய தலைவர்கள் சொன்னார்கள், முத்து, நீங்கள் குருமடத்துக்கு செல்ல வேண்டியிருப்பதனால் நாங்கள் சொல்லுகின்ற பாடத்தையே தெரிய வேணும் என்று சொன்னார்கள். அது கீழ்ப்படிவு, நான் அமல்வத்தியாகி. எனவே நான் அந்த பாடத்தை நன்றாக கற்றேன். அது மட்டுமல்ல, நல்ல அனுபவங்கள். ரோமாபுரி என்று சொன்னால் நல்ல அனுபவங்கள் இருக்கிறது. அனுபவம் என்று சொன்னால் ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் செல்கின்ற பொழுது என்னுடைய யாழ் மறை மாவட்ட ஆயர் தோமஸ் சௌந்தரன் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நல்ல உறவு, நான் அவரோட வேலை செய்வதனால என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், முத்து, நீங்கள் ரோமுக்கு போகிறீர்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோம் வந்து கடவுளுடைய நகரம் மட்டுமில்லை, அது காவாலித்தனமான இடம். எனக்கு சொன்னது தான். எனவே கவனமாக போயிட்டு வாருங்கள் சொன்னார்கள். ஆனால் உண்மையில் அது உண்மை. ஏன்னா அப்படியான புனிதமான ரோம் இஸ் அ ஹோலி சிட்டி, நோ ப்ராப்ளம். ஆனால் ஹோலி சிட்டி இருந்தாலும் பக்கத்தில் தீய விஷயம் இருக்கிறது. அப்போ அங்கும் அப்படியான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அங்கே அடிக்கடி நான் ரோமாபுரியிலே படித்த காலத்திலே நம்முடைய காலஞ்சென்ற 16வது பெனடிக்ட் திருத்தந்தை அவர்கள்தான் அந்த திருத்தந்தையாக இருந்தார்கள். ரோமினுடைய ஆயர் தானே. அப்போ எனக்கு ஒரு குருமானவனாக நான் அவரை சந்தித்திருக்கிறேன். அங்கே சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவை சந்தித்திருக்கிறேன். அவர் கொஞ்சம் மக்களோடு அவர் நல்ல ஒரு கல்விமான், ஒழுக்கமானவர், அடிக்கடி தோன்ற மாட்டார். இருந்தும் நான் ஒரு முறை அந்த சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் மாணவர்களாக எங்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்க வந்தார். எல்லாரும் வெள்ளையும் சொல்லி மாதிரி இருந்தாங்க. நான் முத்து ஃபாதர் இப்போ மேக்கப் எடுத்தாலும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறேன், கருப்பு தான். ஆனால் அவர் ஒரு அதிசயம், எல்லாருமே இருக்கிறாங்க, அவர் என்ன நீட்டிக்கணும், கையை நீட்டிக்கணும் வந்தார். அது உண்மை. அப்போ நான் அவரே அப்படியே கட்டித்தழுவ எனக்கு சான்ஸ் என்று கிடைச்சது. கை கொடுக்கல, ஆனால் கட்டித்தழுவேன். அப்படியெல்லாம் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் கடவுள் எனக்கு தந்த அற்புதமான அனுபவங்கள், ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். ஆனால் பெரிய ரோமில் போய் படித்தேன்னு சொல்கிறதுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதை விட நான் இன்றைக்கு என்னுடைய மக்கள் எனக்கு நிறைந்த பாடங்களை எனக்கு கற்றுத்தருகிறார்கள். அது எனக்கு உண்மையில் இன்றைக்கு அது ரோமாபுரியில் என்று சொல்கிற அந்த அனுபவத்தை விட இன்றைக்கு நான் அதான் இன்றைக்கு என்னுடைய இறுதியாக இந்த நாட்களிலே நான் பணி செய்து கொண்டிருக்கிற என்னுடைய மக்கள், நான் மலையக மக்கள்னு சொல்வதில்லை, குறிஞ்சி மக்கள். எங்கே பணி செய்கிறீங்க இப்போ? நல்ல கேள்வி, எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். இப்பொழுது நான் பணி செய்து வருகின்ற இடம் ரத்தினபுரி மறை மாவட்டம். 2019ஆம் ஆண்டு இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் சோமல தாயினுடைய ஃபீஸ்ட் அன்றைக்கு தான் எங்களுடைய ஆயர், அற்புதமான ஆயர் கிளிட்டஸ் சந்திர பெரியரா OSB, அவர்தான் எங்களுடைய மறை மாவட்ட ஆயர். அவர்தான் எங்களுடைய மாகாணத்துக்கு அழைப்பு விடுத்தார். மாகாணத்திலே நான் ஒரு அதிகாரத்தில் இருந்தேன், ஆலோசராக இருந்தேன். அப்போ அதிலிருந்து என்னுடைய வளம் மாதிரி நான் என்னுடைய கேட்டபோது நான் இல்லை ஃபாதர் நான் போகிறேன்னு சொல்லி உடனே நான் கை வச்சுட்டேன். போயிட்டு உடனே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இந்த மக்களுடைய வாழ்வு, நான் நினைக்கிறேன் நான் குடும்பத்தில் இருந்த பொழுது நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இதுக்கு தானே நிற்பான்னு தெரியுது. உங்களுக்கு அனுபவத்தை ஆரம்பத்திலேயே இன்றைக்கு இந்த மக்கள் இன்றைக்கு ஆயராக இருக்கலாம், அங்கு வேலை செய்கின்ற ரத்தனபுரியிலே செய்கின்ற என்னுடைய அன்பான குருக்களாக இருக்கலாம். மக்கள் முத்துஃபாயர் என்று சொன்னால் அவங்களுக்கு நல்ல விருப்பம். இப்போ கடைசியாக கூட நான் இப்பொழுது வருகின்ற பொழுது இந்த போன கிழமை நான் ரக்குவான் இடத்திலே ஹுரமுள்ள இடத்துல போய் சாதாரண மக்கள் இன்றைக்கு அவர்களை பற்றி ஏதோ அடிமைகள் 2000 வருடங்களாக அடிமையாக இருக்கிறார்கள்லாம் சொன்னால் எனக்கு அதெல்லாம் நான் கேட்டுக்கொள்வதில்லை. எனக்கு என்னுடைய இன்றைக்கு குறிஞ்சி மக்கள் கடவுளுடைய மக்கள், தே ஆர் பீப்புள் ஆஃப் காட், நத்திங் டூயிங் ஆஃப்டர் தட். அங்கே அவங்க யாழ்ப்பாணம் தமிழ், மலையக தமிழ், சிங்களம் தமிழ் இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அப்போ அந்த மக்கள் கடவுளுடைய மக்கள். எனவே அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த போன கிழமை அவர்களோடு தான் நான் இருந்தேன். ஒரு சின்ன ஒரு காம்பரா தந்தார்கள், அதான் அவங்களுடைய மொழி காம்பரா தந்தார்கள். அதில் நான் தங்கி இருந்தேன், அவருடைய உணவை உண்டேன், ஆண்டோட வார்த்தையை கொடுத்தேன். இன்றைக்கு நான் வருகின்ற பொழுது அந்த மக்கள் சரியான சந்தோஷப்படுகிறார்கள். நான் சொன்ன மாதிரி கிறிஸ்துவுக்கு புகழ் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த மக்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் எஸ்ஐயா 52:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுளுடைய நற்செய்தியை, விடுதலை செய்தியை பறைசாற்ற மலை மீது வருகின்றவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது என்ற அந்த இறைவாக்கை நான் அடிக்கடி பார்க்கிறேன். அந்த இறைவாக்கு எனக்கு சொல்லப்பட்டது.
எனவே இன்றைக்கு அந்த மக்கள் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி அவர்கள் இந்த இந்த அவர் நினைக்கிற மாதிரி அவர்கள் வறுமை இருக்குதான், ஆனால் அந்த மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த 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 மக்களுக்கு பணி செய்வதற்கு நாங்கள் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும். என்னை அனுப்பும் இறைவா, என்னை அனுப்பும் இறைவா, அமைதியின் தூதனாக என்னை அனுப்பும் இறைவா. என்னை அனுப்பும் இறைவா, உம் பணிக்காக உம் சீடனாக என்னை அனுப்பும் இறைவா, என்னை அனுப்பும் இறைவா, உம் பணிக்காக உம் சீடனாக என்னை அனுப்பும் இறைவா. ஆறுதல் பெறுவதை விடவும் ஆறுதல் அளித்திட அனுப்பும், மன்னிக்கப்படுவதை விடவும் மன்னிப்பு வழங்கிட அனுப்பும், அன்பு செய்யப்படுவதை விடவும் அன்பு செய்திட அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் அமைதியின் தூதனாக. இதோ வருகின்றே வருகின்றே என்னை அனுப்பும் இறைவா, என்னை அனுப்பும் இறைவா. உங்களுடைய பணி இனிதே நிறைவேற எங்கள் வேர்பம் டிவி சார்பாக நாங்கள் வந்து எங்கள் பிரார்த்தனைகளை தருகிறோம் ஃபாதர். அதோடு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களுடைய இந்த வேலைப்பளவிலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக உங்களுக்கும் அவங்களோட வயதான நேரத்திலையும் அவங்களுடைய உடல் உபாதைகள் இருந்த நேரமும் அவங்களுடைய நேரத்தை கொடுத்து உங்களோட அம்மா புஷ்பவதி அம்மா வந்ததுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்காகவும் எங்களுக்கு அழகான ஆலோசனைகளையும் தெளிவுபடுத்தல்களையும் தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃபாதர். நானும் என்னுடைய உடலத்திலிருந்து நெஞ்சார்ந்த நன்றி. முதலில் இந்த வேர்பம் டிவி இந்த குழுமம் செய்கின்ற பணி அற்புதமான ஒரு பணி. எனவே அந்த பணியை ஆண்டவர் இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இதை கேட்கின்ற அந்த பிள்ளைகள் இன்னும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். இரண்டாவதாக நான் எல்லாருக்கும் முன்பாக என்னுடைய அம்மாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்ற வார்த்தை அல்ல. எனவே எனக்கு ஒரு உங்களுடைய அனுமதியோடு நான் என்னுடைய அம்மாவுடைய காலில் விழுந்து நான் அவரிடம் ஆசீர்வாதம் பெற நான் விரும்புகின்றேன். அம்மா எழுந்து நில்லுங்கம்மா, நான் உங்களோட காலில் விழணும். நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு தாயின் மடியில் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம்.